டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான மேஜர் ஸ்பெசிஃபிகேஷனும் வருது. Dolby Atmos, DTS-X, DTS Virtual X, Odyssey Mic, HDMI, 8K UHD, HDR10+, Dolby Vision இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ வந்து AVR வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். இது வந்து ஃபஸ்ட்டு இப்போ தான் அன்பாக்சிங் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி அன்பாக்சிங் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மாதிரி வீடியோக்கோசரம் பண்ணலை. ஃபஸ்ட்டு இப்போ தான் பண்ணுறோம். ஏன்னா வீடியோ பார்க்குறவங்களுக்கு உள்ளார என்னென்ன வரணும்னு தெரியறதுக்காக. பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே மேலே உங்களுக்கு யூசர் மேனுவல்லாம் வந்து நிறைய கொடுத்துருவாங்க. ஒரு புக்லெட்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4-5 புக்லெட்ஸ் இருக்குது. இந்த ஆண்டனா வந்து 2 சைடு கார்னர்லேயும் நீங்கள் வந்து த்ரெட்டு மாதிரி இருக்கும், அதில் வந்து ஃபிட் பண்ணணும். இந்த ஆண்டனா போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒய்ஃபை அல்லது ப்ளூடூத் இது 2 கனெக்ட் பண்ணாலும் அந்த சிக்னல் வந்து அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த ஆண்டனா மூலமாக. இந்த ஆடிசை மைக்கை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரைபாட் எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. ட்ரைபாட் வந்து நம்ம மொபைல் அந்த மாதிரி இல்லை, இவங்களே வந்து ஒரு அட்டையில் கட் பண்ணி அந்த ட்ரைபாடு மாதிரி ஒரு 3-4 பீஸாக கொடுத்துருவாங்க. அதாவது ஆடிசை மைக் வந்து ட்ரைபாடில் வச்சு தான் பண்ணணும், அப்போ தான் வந்து ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா டெனானில் ஒரு ஏவிஆரை அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அதோட மாடல் நம்பரு X2700h. இது வந்து ஒரு டால்பி அட்மாஸ் ஏவிஆர். கொஞ்சம் அதிகமான ஃபீச்சர்ஸ் உள்ள ஏவிஆர்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். இது வந்து 7.2 சேனலில் ஃபங்க்ஷன் ஆகக்கூடியது. இதை வந்து டால்பி அட்மாஸ் மாதிரி எப்படி கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 சேனல் வந்து கிரவுண்டில் கொடுத்துடணும். அட்மாஸ் சவுண்டை ஃபில் பண்ணதுக்காக 2 சேனல் ஹைட்டில் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம மேலே அப்பரில் ஃபிட் பண்ணிக்கணும், அதாவது நம்ம மூவி பார்க்குறதுக்கு நேரம். அதுக்கடுத்து சப்வூஃபருக்காக 2 ப்ரீ சிக்னல் அவுட்டு கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஆக்டிவ் சப்வூஃபர் போட்டு தான் கனெக்ட் பண்ண முடியும். உங்கள் ஹால் வந்து சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா ஒரு சப்வூஃபர் மட்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை பெரிய ஹாலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 சப்பு கூட போட்டுக்கலாம், அது உங்களோட இது தான். பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நிறைய கவர்ஸ் மாதிரி சுற்றிருந்தாங்க. அதுக்கடுத்து கார்னரில் பார்த்தீங்கன்னா நோ வாரண்டி இஃப் பர்ச்சேஸ்டு ஆன்லைன்னு ஒரு ஸ்டிக்கர் விட்டுருவாங்க. அது வந்து டீட்டெயிலாக தெரில, ஆனால் ஸ்டிக்கர்ஸ் வந்து விட்டுருக்காங்க. அதுக்கடுத்து ரைட் சைடில் வந்து மாடல் ஏவிஆரோட போட்டிருக்காங்க, அந்த மேஜரான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. வார்னிங்னு போட்டு வாரண்டி வாய்டு இஃப் யூஸ்டு வித் நான் சைன் வேவ் இன்வெர்ட்டர்னு போட்டிருக்காங்க. இதுக்கு வோல்டேஜ் கரெக்டாக கொடுக்கணும். அதாவது இது வந்து 210 வோல்ட்டில் தான் ஒர்க் ஆகும், ஆனால் நம்ம வீட்டில் 240 கூட வரும். அதை பார்த்து இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி போடுங்க. அதுக்கடுத்து மேலே பாக்ஸில் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான மேஜர் ஸ்பெசிஃபிகேஷனும் வருது. Dolby Atmos, DTS-X, DTS Virtual X, Odyssey Mic, HDMI, 8K UHD, HDR10+, Dolby Vision இந்த மாதிரி நிறையா இருக்குது. நேச்சர் வியூ, அடுத்து ப்ளூடூத்து, HEOS, ஹைரஸ் ஆடியோ, நெட்வொர்க்கு, ஒய்ஃபை, அமேசான் HD மியூசிக்கு, ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் எல்லாமே மேலே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு யூஸ் பண்ணி இந்த ஏவிஆர் பற்றி ஓரளவுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1 மந்த்து கிட்ட ஆகும். ஏன்னா இதில் அவ்வளோ செட்டப்பு, அவ்வளோ ஆப்ஷன்ஸு, அவ்வளோ ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஏவிஆரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டால்பி அட்மாஸ் சவுண்ட்ஸ் வந்து தேவையில்லை, அதாவது அப்பர் ஸ்பீக்கர் வந்து எனக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை கிரவுண்டில் ஃபிட் பண்ணி செட்டப்பில் கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 7.2 கூட சரவுண்ட் சவுண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஆப்ஷன்ஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணி கேளுங்க. இப்போ வந்து ஏவிஆர் அன்பாக்சிங் பண்ணிடலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,18,900 ரூபாய் போட்டிருக்காங்க. இது வந்து மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ்ன்னு போட்டிருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு டீலருக்கும் ரேட் வந்து மாறுபடும். இப்போ வந்து ஏவிஆர் வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். இது வந்து ஃபஸ்ட்டு இப்போ தான் அன்பாக்சிங் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி அன்பாக்சிங் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மாதிரி வீடியோக்கோசரம் பண்ணலை. ஃபஸ்ட்டு இப்போ தான் பண்ணுறோம். ஏன்னா வீடியோ பார்க்குறவங்களுக்கு உள்ளார என்னென்ன வரணும்னு தெரியறதுக்காக. பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே மேலே உங்களுக்கு யூசர் மேனுவல்லாம் வந்து நிறைய கொடுத்துருவாங்க. ஒரு புக்லெட்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4-5 புக்லெட்ஸ் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு குயிக் ஸ்டார்ட் கைடு தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அதை நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா டக்குன்னு அதை ஃபிட் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட்டு கொடுத்துருவாங்க மேலேயே. அது வந்து ஏவிஆரோட ரிமோட்டு. நீங்கள் எல்லாத்தையும் வந்து இதில் தான் செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிமோட்டை வந்து பாதுகாப்பாக வச்சுங்க, உடச்சிடாதீங்க. ஏன்னா இது ரிமோட் இல்லைனா ஏவிஆர்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு சில பட்டன்ஸ் வந்து தான் ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து அந்த ரிமோட்டுக்கான செல்லுமே வந்து கூடயே கொடுத்துட்டாங்க. அது வந்து ஜிஎம் செல்லுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பெரிய ஒரு கவருக்குள்ளார சில அக்சசரிஸோட புக்லெட்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த அக்சசரிஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அது ஓப்பன் பண்ணனே உள்ளே வந்து மேலே ஒரு 2-3 கேபிள்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த கேபிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து உங்களுக்கு வந்து எஃப்எம் கேபிள், அதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எஃப்எம் கேட்குறதா இருந்தால் கேட்டுக்கலாம். அதுக்கடுத்து அந்த பெருசாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி, அது வந்து ஏஎம் கேபிள். ஏஎம் கேட்குறதா இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கேபிளை யூஸ் பண்ணி ஏஎம்மும் கேட்டுக்கலாம். இது ரெண்டுமே வந்து கூடயே கொடுத்துட்டாங்க. இந்த ஏவிஆரில் இந்த 2 ஆப்ஷன்ஸுமே வந்து இருக்குது. ஏஎம் எஃப்எம் கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா இதை கனெக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ப்ளூடூத் ஆண்டனா, ஒய்ஃபை ஆண்டனா கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்டனா வந்து 2 சைடு கார்னர்லேயும் நீங்கள் வந்து
த்ரெட்டு மாதிரி இருக்கும், அதில் வந்து ஃபிட் பண்ணணும். இந்த ஆண்டனா போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒய்ஃபை அல்லது ப்ளூடூத் இது 2 கனெக்ட் பண்ணாலும் அந்த சிக்னல் வந்து அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த ஆண்டனா மூலமாக. அதுக்கடுத்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த 5.1 சரவுண்ட் சவுண்டு ஸ்பீக்கர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒயரு, ஸ்பீக்கர்ஸு இதெல்லாம் வந்து ஒரு சில மாடல்ஸ் எல்லாமே காட்டியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சேஃப்டி கைடுன்னு ஒன்று கொடுத்துருவாங்க. இதை வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து கீழே ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு இந்த ஆடிசை மைக்கை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரைபாட் எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. ட்ரைபாட் வந்து நம்ம மொபைலு அந்த மாதிரி இல்லை, இவங்களே வந்து ஒரு அட்டையில் கட் பண்ணி அந்த ட்ரைபாடு மாதிரி ஒரு 3-4 பீஸாக கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி அதை ட்ரைபாடு மாதிரி ஒவ்வொன்றா செட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து டாப் சைடில் போய் உங்களுக்கு ஆடிசை மைக் இருக்கும், அதை டாப்பில் ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துல உட்காந்து மூவி பார்ப்பீங்களோ அந்த இடத்துல அந்த மைக்கை வந்து கனெக்ட் பண்ணி அந்த இடத்துல வச்சிடணும். அதுக்கப்புறம் ஆடிசை செட்டப் கொடுத்தீங்கன்னா அது வந்து நீங்கள் அந்த இடத்துல இருக்கிற மாதிரியே அதுக்கேற்ற மாதிரி கான்ஃபிகர் பண்ணி சவுண்டு எல்லாத்தையும் டிபி லெவலில் ஏற்றி வச்சுக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே அந்த ஆடிசை மைக்கை செட்டப் பண்ணுறதுக்கான ட்ரைபாட் தான். இது வந்து 4 பீஸாக அட்டையில் வந்து கட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் மாதிரி ஓப்பன் ஆகும் சதுரமாக. அதுலேருந்து நீங்கள் ஒன்று ஒன்றா செட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை செட்டப் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஆடிசை செட்டப் வந்து பிடிக்கல அப்படின்னா மேனுவல் செட்டப் இருக்கும். அதுலேயுமே நீங்கள் உட்கார இடத்துலேருந்து ஒவ்வொரு ஸ்பீக்கரும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது ப்ளஸ் அதுக்கு என்ன லெவலுக்கு வால்யூம் வைக்கணும் அது எல்லாமே நீங்கள் வந்து செட்டப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பாட்டமில் ஃபிட் பண்ணணும். இதுக்கு மேலே வந்து ஒவ்வொன்றா செட் பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றா வந்து வச்சு டாப்பில் வந்து ஆடிசை வந்து செட்டப் பண்ணிக்கலாம். இது தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மேனுவல் செட்டப் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஆடிசை மைக் பார்த்தீங்கன்னா கார்னரில் வந்து கொடுத்துருவாங்க. மேலே பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் ஃபார் சவுண்ட் காலிப்ரேஷன் ஃபார் பெஸ்ட் ரிசல்ட் மவுண்ட் ஆன் எ ட்ரைபேட். அதாவது ஆடிசை மைக் வந்து ட்ரைபேடில் வச்சு தான் பண்ணணும், அப்போ தான் வந்து ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த ஆடிசை மைக் வந்து ஒரு பாக்ஸ் போட்டு கவர் பண்ணிடுவாங்க. அந்த பாக்ஸ்க்குள்ளே ஓப்பன் பண்ணோடனே உள்ளார வந்து ஒரு சில கேபிள்ஸோடு இருக்கும் ஆடிசை. பார்த்தீங்கன்னா இதுதான் அது. உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் டாப்பில் வந்து ஒரு பிரமிடு மாதிரி இருக்குது. அது மேலே தான் உங்களுக்கு மைக் வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து கேபிளோட லென்த்துமே ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் ஃப்ரண்ட் சைடில் ஏவிஆரோட ஃப்ரண்ட்லேயே வந்து அந்த இன்புட் இருக்கும். இது வந்து ஹெட்ஃபோன் ஜாக் மாதிரி தான் இருக்குது அந்த பின்னு. அதை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஒயர் லென்த் எல்லாமே ரிமூவ் பண்ணி கொண்டு போய் வச்சுட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஃபிட் பண்ணி செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஏவிஆர் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கு மேலே அந்த அக்சசரிஸ் எல்லாமே எடுத்தாச்சு. இதுக்கு மேலே ஏவிஆர் மட்டும்தான் இருக்குது. ஏவிஆர் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு கவர் போட்டு ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் பண்ணி டேப்பு போட்டு ஒட்டிடுறாங்க. நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணும்போது பார்த்து பொறுமையாக ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதில் உள்ள அக்சசரிஸு ப்ளஸ் அந்த பாக்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ ஏவிஆர் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணோன்னே பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதோட ரேட்டு கிட்டத்தட்ட 1 lakhs கிட்ட வந்துருச்சு. அந்த ரேட்டுக்கு இதில் என்ன தான் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கவாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸி ஃபினிஷில் கொடுத்துருவாங்க. அந்த கண்ட்ரோல்ஸ் கூட உங்களுக்கு கிளாஸில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும். அதாவது என்னென்னா ஏவிஆருக்கு ஹோம் தியேட்டருக்கும் என்னதான் டிஃப்ரென்ஸு, அதில் வந்து ஸ்பீக்கர்ஸா இல்லை சவுண்டா இல்லை இன்புட் ஆப்ஷன்ஸா அந்த மாதிரி இருக்கும். அதை எல்லாமே நம்ம வரிசையாக ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரென்ஸ்வியூ அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜரான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட்டில் ஸ்டிக்கர்ஸ் மாதிரி போட்டு ஒட்டியிருக்காங்க. இந்த கண்ட்ரோல்ஸ் வந்து லெஃப்ட் சைடு கார்னரில் இருக்கிறது எல்லாமே வந்து செலக்ட் பண்ணுறது, அதாவது இன்புட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறது. அடுத்து ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் வால்யூமு. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எண்ட்லெஸ் என்கோடரு. நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் மட்டும் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஏவிஆர் க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல்ஸு அந்த கிளாஸு எல்லாமே ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. லுக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட மேஜரான ஃபீச்சர்ஸ் எல்லாமே மேலே வந்து லோகோ மாதிரி கொடுத்துருக்காங்க. அமேசான் மியூசிக் HD, அமேசான் அலெக்ஸா இருக்குது, ஸ்பாட்டிஃபை இருக்குது, கூகுள் அசிஸ்டன்ட் இருக்குது. இந்த மாதிரி நெட்வொர்க் மூலமாகவே இதை ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆக்சஸஸ் எல்லாமே இருக்குது. இந்த ஏவிஆரோட டாப் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வென்டிலேஷன் மட்டும் தான் கொடுத்துருவாங்க, ஏர் வென்டிலேஷனு. இது மேலே டவல் போட்டு யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஏவிஆர் மட்டும் இல்லை எந்த ஏவிஆருமே. ஏன்னா இதில் கூலிங் ஃபேனே சுத்தமாக இருக்காது. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா சவுண்டில் வந்து டிஸ்டார்ஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூலிங் ஃபேன் எதுவுமே கொடுக்காம ஹீட்ஸிங்கே வந்து ஹெவியாக போட்டிருப்பாங்க. இதோட லைஃப் அதிகரிக்கணும்னா நீங்கள் வந்து ஏசி ரூமில் வச்சுக்கலாம், இல்லாட்டி ஃபேன் ஓடும் போது அதில் வந்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இது டாப் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிளாஸி ஃபினிஷில் உங்களுக்கு மேஜரான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா கொடுத்துருக்காங்க. அதில் அப்படியே லேசர் பிரிண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதில் வந்து டால்பி அட்மாஸ், DTS-X, ஹியோஸ் மியூசிக் ஸ்ட்ரீமிங்கு இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இன்பில்டாகவே இதுக்குள்ளார இருக்குது. இது இல்லாமல் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து செட்டப் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். ஏன்னா எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து மேலே கொடுக்க முடியாது. அதுக்கடுத்து ஏவிஆரோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி எல்லா இன்புட் கனெக்டிவிட்டிஸ், அவுட்புட் கனெக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்குது. இப்போ உள்ள ஹோம் தியேட்டர் சவுண்ட் பார்லாம் வாங்கும்போது அதில் கனெக்டிவிட்டி போர்ட்ஸே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் ஏவிஆரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு ஃபுல்லாகவே வந்து
நீங்கள் எதிர்பார்க்காத கூட எல்லா கனெக்டிவிட்டி இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கனெக்டிவிட்டிஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா நம்ம வந்து செக் பண்ணிடுவோம். இப்போ லெஃப்ட் சைடு கார்னரில் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒய்ஃபை ஆண்டனா வந்து ஒன்று கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து 2 ஆப்டிக்கல் இருக்குது. அதை நீங்கள் வந்து கேமு, டிவி இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. எப்படி வேணுமா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஈத்தர்நெட் கனெக்ஷன் இருக்குது. அடுத்து அனலாகில் உங்களுக்கு மானிட்டர் அவுட்புட் எல்லாமே கொடுத்துருவாங்க. HDMIன்னு பார்த்தீங்கன்னா 6 இன்புட் இருக்குது. அந்த 6 இன்புட்டில் ஒன்று வந்து சிபிஎல் ஷாட்டு, டிவிடி, ப்ளூரே, மீடியா பிளேயரு, கேமு, அடுத்து 8K இருக்குது. இது எல்லாமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து HDCP 2.3 சப்போர்ட்டும் இருக்குது. ரொம்ப அட்வான்ஸான ஒரு HDMI இன்புட் ஆப்ஷனை கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து அவுட்புட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2 அவுட்புட் இருக்குது. ஒன்று வந்து ARC, eARC ப்ளஸ் மானிட்ரு. இது எல்லாமே ஒரு HDMI. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒன்லி மானிட்டர் மட்டும் போகிற மாதிரி ஒரு அவுட்புட் கொடுத்துருவாங்க. ஸோ 2 அவுட்புட்டில் நீங்கள் எது வேணுமாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டாப் சைடில் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் கனெக்ஷன் பண்ணுறதுக்காக 7 சேனலோட அவுட்புட்டும் இதில் வந்துடும். இது எல்லாமே உங்களுக்கு பனானா சாக்கெட் மாதிரி இருக்கும். இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஒயரை வந்து கட் பண்ணி அதுக்குள்ளார வச்சுட்டு நீங்கள் திரும்பி ரொட்டேட் பண்ணிங்கன்னா அதை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி பிடிச்சிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்பீக்கர் பின்னு கொடுத்துருவாங்க. இது வந்து ரொம்ப ஹெவியாக கொடுத்துருவாங்க. ஏன்னா ஒரு சேனலுக்கு 150 வாட்ஸ் ஆர்எம்எஸில் சவுண்ட் அவுட்புட் வரும் 4 ohmஸில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AM FM கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த பின்னு வந்து கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு இருக்க பின் வந்து FMக்கு, கீழே இருக்க பின் வந்து AMக்கு. அதுக்கடுத்து அனலாகில் ஆக்ஸ் இன்புட் கொடுக்கறதுக்கு நிறைய பின் வந்து கொடுத்துருவாங்க. இந்த டெனான் AVR பார்த்தீங்கன்னா ஒரு இம்போர்ட் பண்ண AVR மேட் இன் வியட்நாம் அப்படின்னு போட்டிருக்கு. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா AC கார்டு வந்து கொடுத்துருவாங்க. கீழே ஸ்பீக்கரோட ஓம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4 ohmஸ்லேருந்து 16 ohms வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. அதுக்குள்ளார நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AVR அன்பாக்சிங் பண்ணி அதோட போர்ட்ஸு, அதோட டிசைனு, லுக்கு எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ரிமோட்டும் பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு ரிமோட் மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருவாங்க. நீங்கள் கனெக்டிவிட்டி பண்ணுறதுக்கு அதிலே பட்டன்ஸ் இருக்கும். நீங்கள் எதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து ஆன் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த AVRக்கு வந்து எந்த ஸ்பீக்கர் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அது கூடவே அந்த ஸ்பீக்கர் அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அதோட சவுண்ட் கிளாரிட்டி எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாகவே செக் பண்ணிடுவோம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரென்ஸ்வி அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கூட பர்சனலாக ஏதாச்சும் கான்டெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் Instagram ஐடி இருக்கும். அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம்.